இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சகவ்ய விளக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாட்டு சாணத்தை எடுத்து காய வச்சு சலிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அந்த சலிச்சது கூட நம்ம இப்போது பொருள்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோன்னா நெய், அடுத்து கோமியம். அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு. இப்போது அச்சு நான் வாங்கி இது கூட வேறு என்ன சேர்த்துருக்கேன்னா கற்பூரம், சாம்பிராணி, அதுக்கப்புறம் வெண்கடுகு இதை பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கோமியம் ஊற்றி தான் பிசையணுங்க, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நான் கடையில் அச்சு வாங்கியிருக்கேன் ஆன்லைனில். நீங்கள் வேணும்னா வீட்டிலே இருக்கிற விளக்கு வச்சு கூட செய்யலாம். இந்த மாதிரி போட்டு அந்த சாணம் பிசைஞ்சு வச்சுருக்கிறத போட்டு அழுத்தி எடுத்தோம்னா பஞ்சகவ்ய விளக்கு ரெடி. இதை எடுத்து 4 நாள் வெயிலில் காய வச்சு இப்போ ஏற்றிருக்கேன் பாருங்கள். விளக்கு எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நெய் போட்டு திரி போட்டு ஏற்றிருக்கேங்க. வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க சாணம் கிடைக்கிறவங்க வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இல்லை தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரெடி பண்ணி தரேன். இது இந்த எரிஞ்சது சாம்பல் என்ன பண்ணலான்னா விபூதியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செடிங்களுக்கு உரமாக போடலாம், இல்லைன்னா பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.